யாதும் ஊரே யாவரும் கேலி. That is beautiful, my friend. Yadu Kelly. ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்னோவேஷனோட அவுட்கம் தான் வந்து இந்த ஸ்பியர். ரோபோட்ஸ் அண்ட் ஹை அண்ட் டெக்னாலஜி இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்த இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லொக்கேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது பேர் வந்து ஸ்பியர். நீங்கள் ஏற்கனவே தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. நான் ஒவ்வொன்றா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸையும் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு கேப்சர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, பேக்ஸ்லாம் வந்து 6 இன்ச்சஸ்க்கு மேலே இருந்தால் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் எந்த பேக்ஸுமே எடுத்துகிட்டு வரல. அப்புறம் இந்த வீடியோட எண்டில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எவ்வளோ செலவாச்சு, எங்களோட பர்சனல் ரேட்டிங் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம போயிட்டு இருக்க இடம் வந்து லாஸ் வேகாஸில் இருக்க ஸ்பியர் அப்படின்ற ஒரு லொக்கேஷன். இது வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு பில்டிங். ஏன்னா இது அப்படியே பந்து மாதிரி இருக்கும். ஒரு சிட்டிக்கு நடுவில் ஜாயிண்ட் சாக்கர் பால் இருந்தால் எப்படி இருக்கும், அதே அந்த சாக்கர் பால் க்ளோவானா எப்படி இருக்கும், அதுதான் வந்து இந்த ஸ்பியர். இப்போ நம்ம ஊபர் எடுத்து அந்த ஸ்பியர் கிட்ட தான் போயிட்டு இருக்கோம். பாருங்க, அப்படியே இந்த பில்டிங்ஸ் நடுவில் அது நம்மளோட ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருக்கு. இந்த ஸ்பியரை சுற்றி ஹை ரெசல்யூஷன் LED டிஸ்பிளேஸ் இருக்கு. அதாவது இந்த சிட்டி உள்ள இருக்கிற எந்த டால் பில்டிங்லேருந்து பார்த்தாலும் இதோட அமைப்பு அவ்வளோ கிளியரா தெரியும். ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்னோவேஷனோட அவுட்கம் தான் வந்து இந்த ஸ்பியர். இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர். ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங், டிஸ்பிளே டெக்னாலஜி, அக்யூஸ்டிக்ஸ் அண்ட் சவுண்ட், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், AI, ரோபாட்டிக்ஸ், VR, இப்படி வேர்ல்டில் இருக்க டாப் ஃபீல்ட்ஸில் இருக்க டாப் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ஒன்று கூடி உருவாக்கின இன்ஜினியரிங் மார்வல் தான் இந்த ஸ்பியர். ஒரே ரீசனோட என்டர்டெயின்மெண்ட்டை அவுட் ஆஃப் த வேர்ல்டாக நமக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த ரெசல்யூஷன் வந்து 16K. நம்மளோட கன்சியூமர் மார்க்கெட்டில் இருக்க ஹையஸ்ட் பாசிபிள் ரெசல்யூஷன் வந்து 8K. ஸோ இது வந்து 16K ரெசல்யூஷன். சுருக்கமாக சொல்லணும்னா இது ஒரு பிளானட் சைஸ் ஐமேக்ஸ் தியேட்டர். இதோட மொத்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 366 feet. அதாவது 36 அடுக்குள்ள ஒரு பில்டிங்கை இது உள்ள அப்படியே ஃபிட் பண்ணிடலாம். LED பக்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன யூனிட்ஸால வந்து இது செய்யப்பட்டது. இதை சுற்றி வந்து 1.3 மில்லியன் LED பக்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ ஒரு LED பக்குமே வந்து 48 டயோட்ஸ் கொண்டது. ஸோ 256 மில்லியன் கலர்ஸ் வந்து அதால் உருவாக்க முடியும். எப்படி? ஒரே ஒரு சிங்கிள் டயோட்னால. சொல்லிகிட்டே போகலாம். இதுதான் வந்து வேர்ல்டில் பிக்கஸ்ட் ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர். இதான் வந்து வேர்ல்ட்லேயே இருக்கிறதுல ஹையஸ்ட் பாசிபிள் ரெசல்யூஷன் அப்படின்ட்டு. இன்னும் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து உள்ளே இருக்குது. போய் பார்க்கலாம். உனக்கு என்ன தோணுது அதை பார்த்தா? ஸ்பியர் ஹஸ் லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ். ஆமாண்டா, கரெக்ட். வேற என்ன தெரியும் உனக்கு? இங்கே எங்கே போகிற சாய்? இங்கே வந்து சொல்கிறா. இது உள்ள மூவி பார்க்க போறோம்ல, இது இல்லாம இது வந்து எக்ஸோஸ்பியர் வெளியே இருக்க இடம். உள்ள வந்து மூவி பார்க்குறோம். அந்த மூவி வந்து 18K ரெசல்யூஷன்ல ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. 50 minutes. அதான் நம்ம பார்க்க போறோம். போஸ்ட் கார்ட் ஃப்ரம் எர்த் அப்படின்ட்டு. இந்த ஸ்பியர்ல ஸ்மைலி ஃபேஸ் ஒன்று வரும். அது சூப்பராக இருக்கும், எல்லோ கலர்ல. ஸோ நாங்கள் அது வந்து எங்களோட ஹோட்டல்லேருந்து ஃபிலிம் பண்ணோம். ஹோட்டல் எங்கேயா நம்மளுது? அங்கே தான் இங்கே இருக்குது. அதோ தெரியுதுல அந்த கோல்டன் பில்டிங். அங்கேருந்து எங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த ஸ்பியர் வியூ தெரிஞ்சிச்சு. அதுலேருந்து நான் நைட் வந்து சில ஷார்ட்ஸ் எடுத்தேன். அப்போ நைட் வந்து இது மட்டும் அப்படியே பிரகாசமாக இருக்குது. இந்த சுற்றி இந்த இருக்கிற இடம்லாம் வந்து இருட்டாக இருந்துச்சு. இந்த ஸ்பியர் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட். இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து மொத்தம் 5 years ஆச்சு. 2023 தான் வந்து இது ஓப்பன் பண்ணாங்க. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $2.3 billion ஆச்சு. அதாவது சுமார் 200 கோடிகளுக்கு மேலே. இவ்வளோ செலவு பண்ணி இதை ஏன் கட்டினாங்க அப்படின்னா, இது ஒரு ஃபியூச்சர் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. நம்ம வீட்டில் இருக்க 4K டிவி டிஸ்பிளே இருக்குல்ல, அதோட ஸ்மாலஸ்ட் யூனிட் வந்து பிக்சல். ஒரு பிக்சலில் வந்து 3 கலர்ஸ் இருக்கும், ரெட், ப்ளூ அண்ட் க்ரீன். அதை காம்பினேஷனில் உருவாக்கி தான் பல கலர்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ அது மாதிரி இந்த ஸ்பியருக்கு வந்து பிக்சல்னு சொல்ல மாட்டாங்க அந்த ஸ்மாலஸ்ட் யூனிட்டை. அதை வந்து LED பக் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஜூம் பண்ணி அந்த LED பக்கை காட்டுறேன். நம்ம 4K டிவியில் இருக்க சின்ன சின்ன பிக்சல்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி ஸ்பியரில் இப்படி நம்ம ஜூம் பண்ணோம்னா இந்த சின்ன சின்னதாக தெரியுதுல, அது பேர் வந்து LED பக். ஸோ ஒரு பக்கில் வந்து 48 டயோட்ஸ் இருக்குது. இந்த 48 டயோட்ஸ் சேர்ந்து 256 மில்லியன் கலர்ஸ் வந்து அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது மாதிரி சின்ன சின்ன பக்ஸ் தெரியுதுல, இது இந்த ஸ்பியரை சுற்றி மொத்தம் 1.3 மில்லியன் பக்ஸ் இருக்குது. இதை ஜூம் பண்ணி க்ளோஸ்அப்பில் பார்த்தோம்னா இந்த பக்ஸ் மத்தியில் ஒரு கேப் தெரியும். தூரத்துலேருந்து பார்த்தோம்னா இதெல்லாம் ஒன்று சேர்ந்து அழகாக ஒரு சீம்லெஸ் பிக்சரை உருவாக்குது. இதோட அற்புதங்கள் வந்து ஸ்பியரோட உள்ள இருக்கு. குறிப்பாக நம்ம இங்கே போயிட்டு இருக்கிறது வந்து போஸ்ட் கார்ட் ஃப்ரம் எர்த் அப்படின்ற ஒரு 50 minute மூவி பார்க்கறதுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம். இது ஒரு வித்தியாசமான மூவியாக இருக்கும். ஏன்னா இது 18K ரெசல்யூஷனில் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. அப்படியே செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோம். 5:15 தான் வந்து மூவி ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் 4:30 உள்ளே வந்துட்டோம். ஏன்னா அந்த 45 minutes வந்து ஏட்ரியம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியா தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏட்ரியமில் நம்ம படங்களில் பார்த்த ஒரு சில அட்வான்ஸ்டான சயின்ஸ் ஃபிக்ஷன் எலமெண்ட்ஸ் வந்து இது உள்ளே இருக்குது. அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போய் நான் காட்டுறேன் வாங்க. ரோபோ. ஓகே, ஹாய். ஓகே, மேலே வந்துட்டோம்.
என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்னென்ன அட்வென்ச்சர்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறேன். இங்கே இருக்க ஒரு மிகப்பெரிய சைஃபை விஷயம் என்னென்னா, எந்திரனில் வந்து சிட்டி மாதிரியே ஒரு ரோபோ இருக்குது. அதுக்கிட்ட நம்ம பேசவும் செய்யலாம். இந்த ரோபோட்டோட பேர் வந்து அவுரா. இதுதான் வந்து த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ஹியூமனாய்ட் ரோபாட். இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபாட்டிக்ஸ் டெக்னாலஜி கொண்டு இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. பார்த்த உடனே கண்ணுக்கு தென்படுற விஷயம் என்னென்னா, இதோட ரியலிஸ்டிக் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், கண்ணசைவுகள், வாயசைவுகள், ஏன் பாடி ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ரியலிஸ்டிக்காக உருவாக்கியிருக்காங்க. இதை விட உச்சம் என்னென்னா, நம்ம இந்த ரோபோட் கிட்ட பேசலாம். இதை நம்ம பேசுறதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி இது ரெஸ்பாண்ட் பண்ணுது. இப்போ சாய் வந்து இந்த ரோபோட் கிட்ட பேச போகிறான். வாங்க பார்க்கலாம். Hello, young human. You'd like to know if I like Spider-Man. What is your name, young human? Sai. Now, I have never met Spider-Man in person, but I do know. சாய் வந்து இந்த ரோபோட் கிட்ட உனக்கு ஸ்பைடர்மேன் பிடிக்குமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு வந்து அந்த ரோபோட் நான் ஸ்பைடர்மேனை பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேன் பற்றி நிறைய ஃபேக்ட்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் மைக் வாங்கி இதுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தேன். வாங்க அதை பார்க்கலாம். Hi, can I teach you a beautiful proverb from Tamil language? First, could you tell me, what is your name? My name is Prateep. Prateep. Yep, You'd like to teach me a proverb from the Tamil language. yes. Can I go ahead? Absolutely. Go Okay. ahead. Yadum Ure, Yavarum Keli. Meaning, world is my home. All humans are my relations and friends. That is beautiful, my friend. Could you repeat how to say it in Tamil? Yadum Ure, Yavarum Ure, Yavarum Kelir. Yaru, Kali. Okay, brilliant. Thank you for teaching me. தேங்க்யூ. ரோபோட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கிட்ட நம்ம பேசலாம், கேள்வி கேட்கலாம். நான் வந்து தமிழில் அதுக்கு வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற ப்ராவப் வந்து நான் அதுக்கு சொல்லிக் கொடுத்தேன். நீங்கள் யாராச்சும் ஸ்பியர் வந்தீங்கன்னா ரோபோட்டுக்கு தமிழ் சொல்லிக் கொடுங்க. சாய் கூட வந்து ரோபோட் கிட்ட பேசினான். என்ன கேள்வி கேட்டேன்? உனக்கு ஸ்பைடர்மேன் பிடிக்குமான்னு ரோபோட் கிட்ட கேட்டான். அது ஸ்பைடர்மேன் பற்றி ஒரு பெரிய கதையை சொல்லிச்சு இல்லை? இந்த ஏட்ரியமில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி வச்சிருக்காங்க. இது வந்து ஹாலோகிராஃபிக் டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே வந்து அப்படியே 3D மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனில் தெரியுது. இங்கே வந்து எந்த ஸ்க்ரீனுமே கிடையாது. பட் ஆனால் இது எப்படி மிட் ஏரில் தெரியுது அப்படின்னா, இது பின்னாடி வந்து பல ஹை ஸ்பீட் ஃபேன்ஸ் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த ஃபேனோட பிளேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா LED லைட்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேன்ஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுது. ஸோ அதனால் அந்த ஃபேன்ஸ் இருக்குதுனாலே தெரியல. இந்த ஹை ஸ்பீட் ஃபேன்ஸ் அண்ட் LEDs ஒன்று சேர்ந்து ஏதோ ஒரு 3D ஆப்ஜெக்ட் ஏரில் ஃப்ளோட் ஆகிற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணுது. அதுதான் இந்த ஹாலோகிராஃபிக் டிஸ்பிளே. கீழே பாருங்க ரோபோட் கிட்ட பேசுறதுக்கு எவ்வளோ க்ரௌட் அப்படின்ட்டுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலில் இருக்க இன்னும் சில அட்வென்ச்சர்ஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ அப்படியே மேலே வந்துட்டோம். ஏன்னா எங்கள் மூவி ஸ்டார்ட் ஆக போகுது. அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு செல்ஃபி ஸ்டேஷன் இருந்துச்சு. ஸோ அங்கே நாங்கள் ஒரு செல்ஃபிஸ் கிளிக் பண்ணோம். அதுவே பின்னாடி எங்களுக்கு வந்து ஸ்பியர் இன்சர்ட் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருச்சு. இந்த ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் படத்துக்கு போகிறோம். பாப்கார்ன் இல்லைன்னா இப்படி ஒரு குட்டி ஷாப்பிங்கை போட்டுட்டு அவ்வளோதான் கிளம்பிட்டோம் உள்ள. 5:15 எங்கள் ஷோ. இந்த மொத்த கூட்டமே அந்த மூவிக்கு தான் வெயிட்டிங். வாங்க அப்படியே இந்த வித்தியாசமான தியேட்டருக்குள்ளே போகலாம். இந்த மூவிக்கு வந்துட்டோம், போஸ்ட் கார்ட் ஃப்ரம் எர்த் அப்படின்ட்டுன்னு. நான் வந்து ஃப்ளாட் ஸ்க்ரீன் தேட்டர்ஸ் பார்த்துருக்கேன், கர்வ் தேட்டர் பார்த்துருக்கேன். இது வந்து டோம் லைக் தேட்டர். ஸோ இது மட்டும் ஸ்க்ரீன் கிடையாது, இது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி மேலே எல்லாம் இப்போ ஸ்க்ரீனாக மாற போகுது. நம்ம ரூமில் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே அந்த படம் வந்து நம்மளோட வால்ஸ்லலாம் எக்ஸ்பேண்ட் ஆகி ப்ரொஜெக்ட் ஆனால் எப்படி இருக்கும், அப்படியே நம்ம படத்துக்குள்ளே இம்மர்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அந்த டெக்னாலஜி தான் இந்த மொத்த தியேட்டரே உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த ஸ்க்ரீன், இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் ரெசல்யூஷன் ஸ்க்ரீன். 16K ரெசல்யூஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சேர்ஸ்லாம் வந்து ஹாப்டிக் வைப்ரேஷன்ஸோடு இருக்கும். இம்மர்சிவ்னஸை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக சென்ஸ் ஆஃப் ஸ்மெல், அதுக்கப்புறமா டெம்பரேச்சர் ஹீட். அங்கே நம்ம டெசர்ட் மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் பார்த்தோம்னா இங்கே டெம்பரேச்சர் வந்து ஃபுல்லாக ஹீட் ஆயிரும். ஸோ அது மாதிரி சில இம்மர்சிவ் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இதில் நினச்சிருக்காங்க. ஆரம்பிக்க போகுது. படம் ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே குட்டி ஸ்க்ரீனில் ஆரம்பிச்சு டிஸ்பிளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி தேட்டர் ஃபுல்லாக அப்படியே ஆக்கியபை ஆகிடுச்சு. பிக்சர் குவாலிட்டி மட்டும் இல்லை, ஆடியோ குவாலிட்டிலையும் இந்த தேட்டர் வேறு லெவலில் இருக்க போகுது. ஏன்னா இது வந்து 3D ஸ்பேஷியல் சவுண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1600 ஹிடன் ஸ்பீக்கர்ஸ் வச்சு ஒரு 3D ஆடியோ எஃபெக்ட் கொடுக்குற ஒரு டெக்னாலஜி இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடியோக்கு வந்து பீம் ஃபோமிங் அப்படின்ற இன்னொரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பீம் ஃபோமிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு சீட்டுக்குமே வந்து தனியாக சவுண்ட் அவங்களால அனுப்ப முடியும். யானை நடந்து வரதெல்லாம் சீட்டு எப்படி நடக்கிற
அப்படியே யானை நடந்து வர்றது வந்து மொத்த சீட்டுமே வைப்ரேட் ஆச்சு. நாங்கள் யானையோட கால் கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அவ்வளோ எமர்சிவாக இருந்தது இந்த என்வாயன்மெண்ட். இந்த மொத்த மூவியை பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் காமிச்சாங்க. பிரேக்கிங் லேண்ட்ஸ்கேப்ஸ், ஒவ்வொரு கண்ட்ரீஸில் இருக்க கல்ச்சர்ஸ், வைல்ட் லைஃப், கடலுக்கு அடியில் இருக்க அதிசயங்கள் அப்படின்னு மொத்த உலகத்தையும் வந்து ஒரு 16K ரெசல்யூஷனில் எங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. தேங்க்யூ, பாய். விஆர் ஹெட்செட் வந்து நம்ம போடாமல் அப்படியே ஒரு மூவி தியேட்டரில் உட்காந்தா எப்படி இமர்சிவாக இருக்குமோ அந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். மேபி அவங்க செலவு பண்ண காசை எடுக்கிற வரைக்கும் அதிகமாக இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? நல்லா இருந்துச்சா போஸ்ட் கார்ட் ஃப்ரம் எர்த் மூவி? மூவி ஹை ரெசல்யூஷன், இவ்வளோ ஹை ரெசல்யூஷன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது. நல்லா இருந்துச்சா உனக்குடா? மூவி பிடிச்சிருந்துச்சா? Same like Amma. சேம் லைக் அம்மா, யூ லைக் இட்? ரியலா அந்த இடத்துலலாம் போய் பார்த்த மாதிரி இருக்கு. அந்த கிராண்ட் கேனியன்லாம் காமிச்சப்போ நம்ம கிட்ட வரப்போ நம்மள மிதிக்கிற மாதிரி இருக்கு. சீட்டு வைப்ரேட் ஆச்சு பத்தியா? இவன் ஒரு சீட்டு வைப்ரேஷனுக்கு ஜெர்க் விட்டான் லைட்டா. ஓவராலாக இந்த டிக்கெட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $357 ஆச்சு எங்கள் 3 பேருக்கு. அது வந்து இந்த போஸ்ட் கார்ட் ஃப்ரம் எர்த் அந்த மூவிக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏட்ரியம் ஆக்சஸ் பியர் உள்ள வரதுக்கே அந்த டிக்கெட்டு. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு சிறப்பான அனுபவமாக இருந்துச்சு. நிறைய இந்த புது டெக்னாலஜிஸ்லாம் பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். லாஸ் வேகாஸ் பயணங்கள் தொடரும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு அட்வென்ச்சரோட வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, take care, take it easy, bye.